ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வாதி தனமாப்னோதி, தனாதர்மம் ததசுகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அப்போ வித்தை இருந்துடுத்துன்னா ஒரு வினயம் தானாக ஏற்படணுமா? வித்தை இருக்கிறவாளுக்கு வினயம் வருமா? வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம். அந்த வினயம் இருந்துடுத்துன்னா எல்லாரும் சொல்லுவாளாம், சத்பாத்திரம் நல்ல மாதிரி அப்படின்னு எல்லாராலையும் போற்றும்படியாக சிறப்பாக கொண்டாடும்படியாக இருப்பா. ரெண்டாவது, அதனால் வித்யா சொல்லும் பொழுது இந்த வித்தையை கத்துண்டவன் எப்படி இருக்கணும்னா வினயம் ஏற்படுறது. நல்ல பாத்திரம் சத்பாத்திரம்னு கொண்டாடுறா. பாத்திரத்வாதி தனமாப்னோதி, அந்த பாத்திரம் சத்பாத்திரம் ஆயிடுச்சுன்னா தனம் தானாக வருமா அவளுக்கு. அவள் இருக்கிற இடத்தை தேடி செல்வத்தை பெருமாள் கொடுப்பார். அந்த செல்வத்தை அவள் அனுபவிச்சுடாதபடிக்கு அவள் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஸ்லோகம். தனா தர்மம் ததசுகம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடியவா யாருன்னா விப்ரன் அப்படிங்கிறார். வித்யா ஜாயத்தே விப்ரஹா அப்படின்னு. அந்த விப்ரனை, அந்த வேதாத்தியனம் பண்ணவனை, அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அனுஷ்டானத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த பிராமணோத்தமரை நாம் சேவிச்சுட்டா, அவளை பார்த்துட்டாலே தரிசனா தேவ சாதவா, நம்முடைய பாபங்கள் விலகி ஓடி போயிடுறதான். பாப ராசிகள்னு எழுதுறா. பாபங்கள் போகிறது மட்டும் இல்லை, அதனுடைய வாசனையும் சேர்த்து போயிடுமா. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தில் அமையிறது என்னன்னா, விப்ரௌக தரிசனாத்து சத்யா க்ஷீயந்தே பாபராசயா வந்தனாத்து மங்களாவாப்திகி அர்ச்சனாத்து அச்சுதம் பதம் அப்படின்னு ஸ்லோகம். விப்ரவுக தரிசனாது சத்யா. விப்ரன்னு சொல்லிட்டேன் யாருன்னு. அந்த வேதாத்தியனம் பண்ணவாளை அவளை சேவிச்சுட்டாலே என்ன ஆகுமா, நம்முடைய பாபங்கள்லாம் விலகி போயிடுமா. அதுக்கப்புறம் என்னன்னா, க்ஷீயந்தே பாபங்கள்லாம் க்ஷயமாயிடும், அழிஞ்சு போயிடும். அவளை வேற வந்தனாத்து சேவிச்சுட்டோன்னா, அர்ச்சனாத்து அவளுடைய திருவடி வாரத்தில் புஷ்பத்தை சேர்த்துட்டோன்னா, அதுக்கப்புறம் என்ன, நமக்கு அச்சுதனுடைய பதம் கண்டிப்பாக உண்டுங்கிறார். அர்ச்சனாத்து அச்சுதம் பதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அப்படிப்பட்டவர் யாருன்னா, அப்படிப்பட்டவர்கள் தான் வித்யா ஜாயத்தே விப்ராஹா, அந்த விப்ரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு ரெண்டாவது மூணாவது விஷயம். இந்த மூணு இருக்கக்கூடியவர்கள் தான் திரிபிகி சோத்ரியம் உச்சதே. சோத்ரியாள்னு சொல்கிறோம் இல்லையா, அவளா அந்த ஸ்ரீகிராமத்தில் இருக்காளே பெரிய சோத்ரியாள் குடும்பம் அப்படின்பா. சோத்ரியாள்னா அந்த மூணு இருக்கணும். பிறப்பினால மனுஷனாக பிறக்கிறது, கர்ம அனுஷ்டானத்தினால பிராமணனாக ஆறுது, வேதாத்தியனம் பண்ணி வேதியனாக ஆறுது, விப்ரனாக ஆறுது. அப்படிங்கிற இந்த மூன்றும் இருக்கக்கூடியவா சோத்ரியம் உச்சதேன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது அதை விட ஒரு உயர்ந்தது விஷயம் என்னன்னா, நம்முடைய சம்பிரதாயத்தில் வைஷ்ணவத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. அது நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணுறா, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால. அதனால இந்த வைஷ்ணவத்துவம் எப்படி ஏற்படுறதுன்னா, ஆச்சாரியால் நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறா. பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை லாஞ்சனத்தை நம்முடைய வலது தோளில் சக்கரத்தையும் இடது தோளில் சங்கத்தையும் பொறிச்சு விடுறா. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வைஷ்ணவத்துவம் சித்திக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொல்லும்படியா. அது மட்டும் இல்லாமல் சரணாகதி, இந்த ஆத்மா நம்முடையது அல்ல அப்படின்னு அவனிடத்தில் சமர்ப்பிக்கிறோமே. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா, நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நெடும் காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நெடும் காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன், நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லை, நெடும் காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். ஆச்சரியமா சொல்றார் இல்லையா சுவாமி தேசிகன். நின்னருளாங்கதி என்று உன்னுடைய திருவடி தான் எனக்கு தெரியும், மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்து நிலை கடிந்தேன், என்னுடைய பாபமானது
உம்முடைய தேவரீருடைய திருவடி வாரத்துக்கு வந்துட்டதுனால ஓடி போயிடுது, எதுவும் நிற்கலை என்ன இடத்துல அப்படின்னு. சரணாகதிக்கு முக்கியமான 2 ஆகிஞ்சின்யத்துவம் அனன்யகதித்துவம்னு சொல்கிறா. என்னிடத்துல கையில் ஒன்றுமில்லை, கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ என்னிடத்துல இல்லைன்னு சொல்கிறது தான் ஆகிஞ்சன்யத்துவம். அனன்யகதித்துவம் வேற கதி இல்லை, உன்னிடத்துல வந்திருக்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அனன்யகதித்துவம். இந்த 2த்தையும் சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். இந்த சமாசீனமும் பரண்யாசமும் பண்ணிவிட்டா அவளுக்கு வைஷ்ணவத்துவம் சித்திக்கிறது அப்படின்னு சாஸ்திரம். அதனால் அதுக்கு